SPR City, Market of India, Midnight Jackpot Carnival. Book a shop and win a jackpot. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இடம் பிடித்துள்ளார். தாமரை சின்னத்தில் போட்டியிட பாரதிய ஜனதா தலைமை அவரை வலியுறுத்தியது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். பிறகு பாரதிய ஜனதா கூட்டணி ஆதரவுடன் ராமநாதபுரம் தொகுதியில் OPS சுயேட்சையாக மனு தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 5 பேர் மனு செய்து OPSக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். உசிலம்பட்டி ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம், காட்டூர் ஒய்யார மகன் பன்னீர்செல்வம், திருமங்கலம் ஒச்சதேவர் மகன் பன்னீர்செல்வம், சோலை அழகுபுரம் ஒய்யாதேவர் மகன் பன்னீர்செல்வம், கங்கை கொண்டான் மலையாண்டி மகன் பன்னீர்செல்வம் ஆகியோர் மனு செய்தனர். அவர்களது மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உட்பட 5 பன்னீர்செல்வங்களுக்கு ஓதான் இனிஷியல், மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்துக்கு M இனிஷியல். அப்படி பார்த்தால் ராமநாதபுரம் தொகுதியில் மொத்தம் 5 OPSகள் களத்தில் உள்ளனர். இந்த சூழலில் இன்று அனைத்து பன்னீர்செல்வங்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன. வாளி, திராட்சை, பலாப்பழம் சின்னங்களில் ஒன்றை ஒதுக்கும்படி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டிருந்தார். மற்ற பன்னீர்செல்வங்களும் அதே சின்னங்களை கேட்டதால் குலுக்கல் முறையில் சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டன. அதன்படி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழம் சின்னம் கிடைத்தது. உசிலம்பட்டி ஓ பன்னீர்செல்வத்துக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது. மற்ற 3 ஓ பன்னீர்செல்வங்களுக்கு வாளி, திராட்சை, கண்ணாடி டம்ளர் சின்னங்கள் கிடைத்தன. மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்துக்கு பட்டாணி சின்னம் ஒதுக்கப்பட்டது. வாக்காளர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி முன்னாள் முதல்வர் OPSக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளை சிதறடிப்பது எதிரணிகளின் திட்டம் என பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இரட்டை இலை சின்னத்தை பெற OPS முயற்சித்தார். தனக்கு கிடைக்காது என்ற நிலை வந்தபோது சின்னத்தை முடக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திடம் மனு செய்தார். அதுவும் முடியாமல் போனது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுகவினர் இப்படி செயல்படுவதாக பேசப்படுகிறது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்பட 6 பன்னீர்செல்வங்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள சூழலில் வாக்காளர்களிடம் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஓட்டுப்பதிவு நாளில் தெரியவரும்.